முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், சிவபெருமானின் 5 முகங்கள் உணர்த்தும் ரகசியம் பற்றி தெரியுமா? பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் அவற்றின் தலைவனாகவும் விளங்கும் சிவபெருமான் பஞ்ச முகங்களை உடையவர் என்ற சொல்லப்படுகிறது. 5 என்ற எண் சிவனுடன் நெருங்கிய தொடர்பு உடையதாகவும், பஞ்சபூதங்கள், பஞ்சாட்சரம், பஞ்ச தொழில்கள், பஞ்சமுகங்கள் என 5 சிவபெருமானுக்குரிய சிறப்பு உடையதாகும். சிவபெருமானால் 5 முகங்களையும் அவற்றில் இருந்து தோன்றிய 25 முகங்களையும் எதை குறிக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வோம். சிவபெருமானுக்கு 3 கண்கள் மட்டுமின்றி 5 முகங்களும் உள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த 5 முகங்களும் சிவபெருமானின் படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல் என்னும் 5 விதமான தொழில்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 5 முகங்களில் இருந்து தான் 25 விதமான சிவ வடிவங்கள் தோன்றியது என்பது பலருக்கும் தெரியாது. பலரும் அறியாத சிவனின் 5 முகங்களில் இருந்து தோன்றிய 25 உருவங்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சிவபெருமானின் 5 முகங்கள்: 1 ஈசான முகம், 2 தத்புருஷ முகம், 3 அகோர முகம், 4 வாமதேவ முகம், 5 சத்யோதாத முகம். ஒவ்வொரு முகத்திலிருந்தும் 5 வடிவங்கள் தோன்றின. அவை ஈசான முகத்திலிருந்து தோன்றிய 5 வடிவங்கள்: 1 சோமஸ்கந்தர், 2 நடராசர், 3 ரிஷபரூடர், 4 கல்யாண சுந்தரர், 5 சந்திரசேகரர். தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றிய 5 வடிவங்கள்: பிச்சாடனர், காமாரி, காளாரி, சலந்தாரரி, 5 திரிபுராரி. அகோர முகத்திலிருந்து தோன்றிய 5 வடிவங்கள்: கஜசம்ஹாரர், 2 வீரபத்திரர், 3 தட்சிணாமூர்த்தி, 4 கிருதாமூர்த்தி, 5 நீலகண்டர். வாமதேவ முகத்திலிருந்து தோன்றிய 5 முகங்கள்: கங்காதரர், சக்கரவர்தர், 3 கஜாந்திரகர், 4 சண்டே சாணுக்கியர், 5 ஏகபாதர். சத்யோதாத முகத்திலிருந்து தோன்றிய 5 முகங்கள்: 1 லிங்கோத்பவர், 2 சுகாசனர், 3 உமா மகேஷர், 4 ஹரிஹரர், 5 அர்த்தநாரி. சிவபெருமானின் இந்த 25 வடிவங்களும் ஒவ்வொரு விதமான சிறப்பு உடையவை. இந்த ஒவ்வொரு வடிவங்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியன. இதில் எந்த வடிவத்தை வழிபட்டால் சிவ வழிபாடு செய்த பலன் கிடைக்கும்? இந்த 25 முகங்கள் தவிர வைரவர் உள்ளிட்ட 64 வடிவங்களும் சிவபெருமான் காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது. இவை அனைத்துமே உலகத்திற்கு தலைவனாக விளங்கும் சிவபெருமான் அனைத்து வடிவமாகவும் இருந்து பக்தர்களை காத்து அருள் செய்வதாகவும், அனைத்தின் இயக்கமாகவும் சிவபெருமானே விளங்குகிறார் என்பதையும் உணர்த்துவதற்காகவே இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. வேத மந்திரமாகவும் அவற்றின் உட்பொருளாகவும் சிவபெருமானே உள்ளார். அதைப்போல் உலகின் அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருளாகவும் அவற்றின் இயக்கங்களாகவும் ஈசனே விளங்குகிறார் என்பதையும் உணர்த்து உட்பொருளே சிவரூபங்களாக சொல்லப்படுகிறது. பிராணன், அபானனன், உதானனன், வியானனன், சமானனன் எனும் 5 வாயுக்கள் நமது உடலில் இருப்பதை சிவனின் 5 முகங்கள் விளக்குவதற்காக சொல்லப்படுகிறது. அதே சமயம் சிவபெருமானுக்கும் முகப்பெருமானே போல் 6 முகங்கள் இருப்பதாகவும், 6வது முகமான அதோ முகம் ஞானியர்களின் சித்தர் புருஷர்களாகவும் மட்டுமே அறியக்கூடிய முகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.